அமித்ஷா வரைக்கும் முயற்சி செய்தாரா விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு? இதுல 2021 மாதிரி சசிகலா விஷயத்துல இருந்த மாதிரி ரெண்டு வித கருத்து தான் இருக்குது. அப்பவும் சசிகலாவுக்கு ஸ்டாச்சர் பெருசு, நான் 0% தான் சொன்னேன். விஜயும் பாப்புலாரிட்டி பெருசு, 0%ங்கிற உண்மையும் சொல்றேன். சரி, இதுலயே ரெண்டு வித கருத்து தான் இருக்குது. ஒன்னு எல் முருகன், அவர் இப்பதான் மோடியை பார்க்கிறார். அப்போ எல் முருகன் கருத்து மோடிக்கு கருத்தா தான் நான் பார்க்கிறேன். இல்ல எல் முருகன் மோடி சந்திப்பிலே இந்த 2026 தமிழ்நாடு அரசியலை ஒட்டி தான் அந்த சந்திப்பு நடந்தது. கண்டிப்பா. விஜய் டாக்கா நேர்மையான ஒரு அதிகாரி விஜய் டாக்கா விஜய் தொடர்பா வந்து எல்முருகன் சொல்லக்கூடிய கருத்து தான் மோடியின் கருத்தா நான் சொல்றேன். நாங்களும் ஆரம்பத்திலே அதை சொல்லிட்டோம். அது ஒரு எவிடண்டா எல்முருகன் கருத்தாட்டு நாங்க அதை பார்க்கிறோம். ஓகே, இதுல எல்முருகன் வந்து ஒரு விழுக்காடு கூட இல்ல, பலம் நிரூபிக்காதவங்க சொல்றாரு. அண்ணாமலை நாலேஜபிள் பர்சன், டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, இதையும் தாண்டி ஒரு பிரஷர் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயை சேர்த்துக்கிறதுக்கு போயிட்டே இருக்குது. நேற்றும் நடந்திருக்கு இருக்குது. அந்த பிரஷரை எடப்பாடி பழனிசாமி தட்டி கழிக்கிறாரு. ஓகே, விஜய் எங்க பலம் நிரூபிச்சிருக்காரு, எங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு, எப்படி சசிகலாவுக்கு எதிராக எங்க கருத்து, எங்களோட உழைப்பை, எங்க கருத்தை, எங்க கான்டாக்டை, எங்க இதெல்லாம் இயல்பா நாங்க அவருக்கு ஒன்றும் பண்ணல, நாங்க சசிகலாவுக்கு எதிராக பண்ணோம், அவருக்கு அது லாபமாச்சு, அதனால நாங்க உங்களுக்கு பண்ணலாம் கேட்கறதுக்கு இல்லை. அதுல அதே மாதிரி இப்பவும் எங்க வியூ பாயிண்ட் விஜய்க்கு எதிரான, எங்க விஜய் தொடர்பான எதிரான இல்ல, தொடர்பான பலம் நிரூபிக்காதவர் தானே. சீமான் 8.2 நிரூபிச்சதை பொறுக்க முடியாத காந்தாரிகள் தானே கருத்து ஏட்டு சொரக்கா வாக்கையும் கற்பனை வாக்குகளையும் காந்தாரிகள் வயிறறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. எதிரானன்ற வார்த்தை கூட சொல்லுங்க, உங்களுக்கு அது பொருந்தும் தான் நினைப்பாங்க டிவி கேக்காரங்க. இது கரெக்டா? ஓகே. இதுல விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒரு தரப்பு வந்து எடப்பாடிக்கு லாபி பண்ணும்போது எடப்பாடி பல கணக்க போடுவாரு, கையில கிடைச்சதை விட மாட்டாரு. தினகரன் தனி கட்சியா வரட்டும் பாரு, இவரு ஓபிஎஸ் டிஎம்கேல சேர்ந்தாலும் ஹி வில் பி வெரி ஹாப்பி, சசிகலா அம்மையார் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஹி வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அதிமுக நான் தான் ஒற்றை தலைமை, நான் தான் ரெட்டலைக்கு அதிபதிங்கும் போது நம்ம கேபி முனிசாமியும் நச்சிருவாரு, சிவி சண்முகத்தையும் நச்சிருவாரு. எப்படி கேபி முனிசாமியும் நச்சிருவாரு, சிவி சண்முகத்தையும். எலெக்ஷனுக்கு பிறகு சார், இப்போ நேற்று வரைக்கும் விஜய் பிரஷர் இன்னமுமே இருக்கு அப்படின்றீங்க, கரெக்டா? விஜய் பிரஷர் இருக்குது, ஆனா இல்ல அதுக்கு விஜய் ரெடி இல்லையே. எஸ், சசிகலா ரெடியா இருந்தாங்க, விஜய் ரெடி இல்ல. ஆமா, உண்மை. அதைத்தான் அவர் ரெடி இல்லைன்னு சொல்லி இந்த பிரஷர் கொடுக்கக்கூடிய இடையில இருக்கவங்கள எடப்பாடி தட்டுறாரு. அவரே ரெடி இல்லையா, நானும் ரெடி இல்லையா, எதுக்கே நீங்க விட்டியா தேவையில்லாம போட்டுக்கிட்டு அவரை பண்றீங்கிறாரு.